முதல் மாநாட்டை விட 2ஆம் மாநாடு மிக பிரம்மாண்டமா நடத்திட்டாங்கன்னா, ஆளும் கட்சிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். மற்ற கட்சிகளுக்கும் பெரிய அளவுல பாதிப்பா இருக்கும். அப்படின்னா, இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணிய தொடரலாமா? இல்ல விஜய் கட்சி கூட கூட்டணி போகலாமா? அப்படின்ற யோசனை எல்லாருக்கும் வந்துரும். அப்படி யோசனை வந்து இப்ப இருக்கிற கூட்டணிய முறிச்சுக்கிட்டு, விஜயுடன் கூட்டணி வச்சாங்கன்னா, சும்மா மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே சும்மா அல்லு உடும்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது, நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம். இப்படி விஜய் இந்த மாநாட்டுல என்ன பேசுவாரு? எத பத்தி பேசுவாரு? எப்படியெல்லாம் பேசப் போறாரு? அப்படின்றத பல அரசியல்வாதிகள் யூகங்களா யூகிச்சுட்டு வராங்க. அவர் கண்டிப்பா டிஎம்கே, பிஜேபிய தாக்கி பேசப் போறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில இப்ப ஏடிஎம்கேயும் தாக்கி பேசப் போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரு மாநாட்டுல இதுவரை வாக்குறுதிகளை குடுத்துட்டு, ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், செய்யாதத பத்தி சுட்டி காட்டி சும்மா கர்ஜிக்க போறாரு. மிரட்டப் போறாரு. எதிர்த்து பேசப் போறாரு. நாமெல்லாம் அத பார்க்க தான் போறோம். நாம ஆட்சிக்கு வந்தா எத செய்வோம்? எப்படி செய்வோம்? எப்படியெல்லாம் செய்யப் போறோம்? அப்படின்றத பத்தியும் பேசப் போறாரு. அது இல்லாம அவரு பிரச்சாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? அந்த பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? நடைப்பயண பிரச்சாரமா? இல்ல சூறாவளி பிரச்சாரமா? அப்படின்றத பத்தியெல்லாம் இந்த மாநாட்டுல சொல்லப் போறாரு. இப்படிதான் விஜய் பேசப் போறாரு அப்படின்றத நாமளும் கொஞ்சம் யூகிச்சிருக்கோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுமே அரசியல்வாதிகளுக்கு அல்லு உட்டுருச்சு. முதல் மாநாடு அதைவிட பெரிய அல்லா இருந்தது. இப்ப 2வது மாநாடு அதைவிட பெரிய அல்லா இருக்க போகுது. நம்ப இப்ப யூகிச்ச இந்த விஷயங்கள்லாம் நடந்தா, பல கட்சிகளுக்கு அல்லு இல்ல, எல்லாமே விடும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.